Hello friends, welcome to Aari Design Kalai.73. இதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச் ப்ளவுஸோடது பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் க்ளூ ஒட்டிக்கிறேன். க்ளூ ஒட்டி சுகர் பீட் செயின் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்ட்ஸுக்கு ஒட்டியாச்சு. இப்போ நெக்குக்கு ஒட்டுறது காட்டுறேன். க்ளூ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் பீட்ஸ் ஒட்டுறோம். ஏன் ஸ்டார்டிங்கில் இது பண்ணுறோன்னா ஷேப்புக்காக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. இப்போ ஹேண்ட்ஸுக்கு க்ளூ போட்டு சுகர் பீட் செயின் ஒட்டிக்கிறேன். ஸ்டிச் ப்ளவுஸ்க்கு சுகர் பீட் செயின் நல்லா லுக்காக இருக்கும். அதுக்காக தான் இது போட்டுறேன். இந்த ப்ளவுஸ்க்கு வெறும் 500 தான் நான் பே வாங்கினேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். க்ளூ ஒட்டினது கொஞ்சம் லைட்டாக காஞ்சோன்னு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு துவைச்சாலும் விழுவாமல் இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். 3 பீட்ஸு நடுவில் ஸ்டிச் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம 4, 5 போட்டால் அது லைட்டாக தூக்கிட்டுருக்கோம். ஸோ 3 பீட்ஸ் நடுவில் போடுங்க ஸ்டிச்சஸை. தென் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லைனுக்கு பார்க்குறோம். ஒரு 2 mm பீடும் ஒரு சுகர் பீடும் சேர்ந்து நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் அது ஒரு யூனிக்காக இருக்கும். அதுக்காக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சுகர் பீட் அண்ட் 2 mm பீடு இதை கண்டினியூ பண்ணுங்க செகண்ட் லைனுக்கு. ஊசி கையில் குத்திடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சாதாரண இந்த 5 rupees ஊசி வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். சேம் கலரில் எடுத்துக்கோங்க த்ரெட்டை. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செயின் ரோலை நம்ம இப்போ அனதர் லைனுக்கு ஸ்டிச் பண்ணுறோம். க்ளூ ஒட்ட தேவையில்லை, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷேப்புக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு க்ளூ ஒட்டணும். இப்போ க்ளூ ஒட்ட தேவையில்லை. க்ளூ ஒட்டணும்னு தோணுச்சுன்னா ஒட்டிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்கள். இதுவே சிம்பிளாக நல்லா இருக்குல்ல. தென் நம்ம இதுக்கு புட்டாஸ் கொடுக்க போகிறோம் ஹேண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா லுக்கு. இப்போ மார்க் பண்ணிக்கோங்க 3 cm. இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டர்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மெஸ்ஸியாக இருந்தாலும் லுக்கு கிரேட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இப்போ த்ரெட்டும் ஊசி நூலும் எடுத்துகிட்டு இப்போ 1 கோதுமை பீடும் சுகர் பீடும் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். க்ராஸில் வச்சு பண்ணுங்கள். டபுள் ஸ்டிச்சாக கொடுங்க. ஃபஸ்ட்டு வீட் பீடை டபுள் ஸ்டிச்சாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் ஒன்று. இப்போ இந்த சைடு அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். க்ராஸில் ஒன்று, இந்த க்ராஸ் ஒன்று, சென்டரில் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். கோதுமை வீடுக்கு டபுள் ஸ்டிச் கொடுத்தா ஸ்ட்ராங்காக நிற்கும். இதே கண்டினியூ பண்ணுங்கள். சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த ப்ளவுஸ் சிம்பிள் ப்ளவுஸ் தான். இதே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம அவுட்புட் பார்ப்போம். சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக இருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.